Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடந்த 7 வருடங்களாக அரசு குடியிருப்புக்காக காத்திருந்து ஓய்ந்து போன மீனவ மக்கள் இறுதி முயற்சியாக சாலையில் அமர்ந்து போராடிய காட்சிகள்தான் இவை. சென்னை திருவொற்றியூர் திருச்சனாங்குப்பம் மீனவ கிராமத்தில் காலமாக குடிசை வீடுகளில் வசித்து வந்த மக்களை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித் தருவதாக கூறி அதிகாரிகள் வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தற்சமயம் வாடகை வீட்டில் வசித்து வந்த மக்கள் புதிய குடியிருப்புக்காக ஆண்டு கணக்கில் காத்து கொண்டிருந்தனர். ஒரு வழியாக கடந்த 2019ஆம் ஆண்டில் 352 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு வீட்டுக்கான பங்கு தொகையாக 2,40,000 ரூபாயை கட்டச் சொல்லி நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. மீனவ மக்களும் வேறு வழியின்றி முன்பணமாக 50,000 ரூபாயை கட்டி தங்களுக்கான வீட்டை உறுதி செய்துள்ளனர். ஆனால் கடந்த ஆட்சியில் குடியிருப்புகளை திறந்து வைக்காமல் காலம் தாழ்த்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஒரு வழியாக கடந்த டிசம்பரில் கட்டடம் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் மக்கள் தாங்கள் வாடகைக்கு குடியிருந்த வீட்டின் உரிமையாளரிடம் ஜனவரியில் வீட்டை காலி செய்து கொள்வதாக உறுதி அளித்ததாகவும், ஆனால் அரசின் தரப்பில் வீட்டை ஒப்படைக்காமல் பணத்தை உடனடியாக கட்டச் சொல்லியதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே 50,000 ரூபாயை முன்பணமாக கட்டிய நிலையில் மீதமுள்ள 1,90,000 ரூபாயையும் வட்டியோடு சேர்த்து மொத்தமாக ஒரே தவணையில் கட்டச் சொல்வதாகவும் தெரிவித்து மக்கள் புகார் கூறுகின்றனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டும் ஏமாற்றமடைந்த மக்கள் வேறு வழியின்றி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடற்கரை சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் துறைமுகத்திற்கு செல்லும் கண்டெய்னர்களும் அன்றாட வேலைகளுக்கு செல்லும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி அடைந்தனர். சிறு படகுகளை கொண்டு அன்றாடம் பிழைப்புக்காக உயிரை பணயம் வைத்து வாழ்க்கையை தள்ளும் நாங்கள் எப்படி ஒரே தவணையில் மொத்த பணத்தையும் கட்ட முடியும் என வினவுகின்றனர். லிஸ்ட் டேபிள்ல போயிடுச்சு, நாங்க போய் கேக்குறோம், இல்ல சார் அவங்க சொல்ற பதில் அனுப்புறது மட்டும் தான் என் வேலை அப்படின்றாங்க. எங்கள் நிலத்தையே எடுத்துக்கொண்டு எங்களிடமே பணத்தை கேட்டு மிரட்டுவதாக கூறும் மீனவ மக்கள் இத்தனை நாட்களாக சொந்த வீட்டை பறிகொடுத்து விட்டு வாடகை வீட்டில் இருந்ததற்கு அரசு இழப்பீடு தருமா என கேள்வி எழுப்புகின்றனர். 2,40,000 எங்களுக்கு கட்டினீங்கன்னா நாங்க வீடு தரேன்னு சொல்றாங்க. எங்களால இப்ப கட்ட முடியாது. நாங்க மீன்காரு அன்னாட போனாதான் எங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா இல்ல. இப்போ வந்து எங்க 2,40,000 கட்டுனா நாங்க எப்படி கட்டுறது? என்ன வழி? நாங்க வாடகை வீடு இருக்கோம், 50,000 முன்பணம் கட்டுங்க. நாங்க 50,000 கட்டணும், 50,000 வட்டி நாங்க கட்டுறோம், வீட்டு வாடகை கட்டுறோம். நாங்க சாப்பிடணும், இதுக்கு மேற்கொண்டு பணம் கட்டினா நாங்க எப்படி கட்டுறது? அதுக்கு நீங்க வீடு எடுத்துருங்க, எங்களுக்கு நாங்க குடிசையிலாவது நாங்க இருந்துக்கிறோம். சாலை மறியலால் வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தாமே முன்னின்று அனைத்து அதிகாரிகளிடமும் அழைத்து செல்வதாக உறுதி அளித்ததன் பேரில் ஊர் நிர்வாகத்தினர் போராட்டத்தை கைவிட முடிவு செய்தனர். நம்முடைய டிசி சார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் நான் முடித்து தருவேன் என்று கூறியதினால் நாங்கள் அவர் வந்து இந்த கோட்ரஸ் எப்படி சார் இருக்குன்னு வந்து பாருங்க, நாங்கள் கூட்டு போனோம். 10 நிமிஷத்துக்கு மேற்பட்டு நாங்கள் மறியலில் ஏற்பட்டோம். டிசி சார் வந்து கூட்டு போனாங்க. நாங்களும் போய் வீடு எப்படி இருக்குதுன்னு டிசி சாரும் பார்த்துட்டு இப்படி இருக்கையா, நான் உடனே பண்ணித்தர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை வச்சார். ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுகவை சேர்ந்தவர்களும் தாவேக்கவை சேர்ந்தவர்களும் உடனடி தீர்வு கிடைத்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என கூறி ஊர் நிர்வாகத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பானதால் நிலைமை பதற்றத்தை எட்டியது. ஒரு வழியாக போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர்.
குடியிருப்பு திறந்து 3 மாதங்களே ஆன நிலையில் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தும் கழிப்பறை துளைகள் தூர்ந்து போய் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. முழுக்க முழுக்க அதிகாரிகளின் அலட்சியத்தால் கோடிக்கணக்கான ரூபாயில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் இப்போது சிதிலமடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாகவே காணப்படுகிறது. மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள இந்த சூழலில் இவ்வளவு பெரிய தொகையை கட்டச் சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என மீனவர்கள் கேட்பது சரி என்றாலும் பங்குத்தொகை கட்ட வேண்டியது அரசு விதிமுறைதான் என அதிகாரிகள் கூறுகின்றனர். இருந்த போதிலும் அந்த தொகையை தவணை முறையில் வட்டியின்றி கட்டுவதற்காவது அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.